நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய உடம்பு 3 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒன்று அல்லாஹுக்கு சொந்தம், இரண்டாவது மனிதனாகிய தனக்கு சொந்தம், மூன்றாவது புழு பூச்சிகளுக்கு சொந்தம். அல்லாஹு அக்பர். முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எது என்று சொன்னால், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரூஹ், நம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்குதே, அல்லாஹ் தான் கொடுத்தான், மீண்டும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஏன் எதுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இரண்டாவதாக மனிதன் தங்களுடைய கைகளால், கால்களால், தங்களுடைய நாவால், கரங்களால் செய்யக்கூடிய நன்மைகள், இது மனிதனுக்கு சொந்தம். இரண்டாவது மனிதனுக்கு சொந்தம். இந்த அமல்கள் தான் நிச்சயமாக மறுமை நாளில் வரும், கூடையே வரும், கபரில் கூடையே வரும். மூன்றாவதாக புழு பூச்சிகளுக்கு நம்முடைய உடம்பு சொந்தம். அல்லாஹ் அக்பர். இந்த உடம்பு நம்ம கபரில் போய் போட்டவனே இந்த புழு பூச்சிகள்லாம் இந்த உடம்பை பூரா சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த உடம்பு நம்ம கூட வரப்போகிறது ஒரே ஒரு விஷயம்தான், நமக்கு சொந்தமானது. என்னென்று சொன்னால் நம்முடைய அமல்கள். நம்ம நல்ல